Hi everyone, this is me Pravina and this is my best friend Victory. அவரை இந்த வீடியோக்குள்ள நான் வர வைக்க ரொம்ப கஷ்டப்பட்டேன். இப்போ நான் ட்ரீட்ஸ் கொடுத்து தான் இந்த வீடியோலேயே நிற்க வச்சுருக்கேன். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா வெற்றி கூடிய உட்காந்து நம்ம சமைக்க போகிறோம். வெற்றிக்கான போயிட்டு வெற்றிக்கு யூஸ்வலி நான் வீக்லி ஒன்ஸ் தான் சமைப்பேன். மற்ற நாள்லாம் அவரோட டாக் ஃபுட் பிஸ்கட்ஸ் இப்படியே தான் கொடுப்பேன். வீக்லி ஒன்ஸ் மட்டும் நானே சமைச்சு அவருக்கு கொடுப்பேன். ஆனால் அவர் கூட நான் சமைச்சதில்லை. ஸோ இன்றைக்கி என்னை டிஸ்டர்ப் பண்ணுவாரா இல்லை என்னை ஃபுல்லாக இக்னோர் பண்ண போகிறாரா இல்லை எதையாவது மங்கு பணம் உடைக்க போகிறாரா தெரியல. நம்ம வீடியோவில் பார்ப்போம். நான் வீடியோ எடுக்கிறதுக்கு மெயின் ரீசன் என்னன்னா, நான் யூஸ்வலி வெற்றியை பார்க்க மாட்டேன். வீக்லி ஒன்ஸ் டுவைஸ் தான் பார்ப்பேன். ஸோ நான் வெற்றி கூட இருக்கிற டைமில் யூஸ்வலி வீடியோலாம் எடுத்து அந்த மெமரிஸ் வச்சுப்பேன். யூஸ்வலி இன்சிடென்ட் கவரிலாம் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ இந்த வாட்டி ஒய் நாட் நம்ம யூடியூப்ல போஸ்ட் பண்ணலாம்னு இருந்துச்சு. பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தட் நான் கண்டினியூவாக வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். யாராவது ஒரு ஆளுக்கு நல்ல ஒரு ஃபீல் குட்டாக இருந்துச்சுன்னா நிறைய வீடியோ போஸ்ட் பண்ணுவேன். இல்லைன்னா நானும் வீடியோ மட்டும் வந்து பார்த்து போவோம். வெற்றி சே ஹாய். ஓகே, இப்போ நான் வந்து என்னென்ன சமைக்கிறனோ அதை மட்டும் ப்ராக்ட் பண்ணிவிட்டு திருப்பி வீடியோ கண்டினியூ. ஓகே, ஸோ சமைக்கிற முன்னாடி என்னெல்லாம் போட்டு சமைக்கிறேன்னு நான் வந்து சொல்லிடுறேன். முருங்கைக்கீரை, வேப்பில் வந்து நிறைய போடக்கூடாது, கொஞ்சம் தான் நான் போடுவேன். ஏன்னா வெற்றிக்கு வந்து நிறைய ஸ்கின் இஷ்யூஸ் இருந்துச்சு, ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் என்னென்னமோ இருந்துச்சு. நான் என்னமோ போட்டு பார்த்தேன், அது எதுவுமே சரியாகல. அதை அரைச்சி அவர் ஸ்கின்ல போடலான்னா அந்த வெற்றி பிடிக்கவே பிடிக்காது. ஸோ நான் சாப்பாட்டில் கொஞ்சோண்டு ஆட் பண்ணிடுவேன். நான் கூகுளில் படிச்சு பார்த்தேன், இன்னும் இஷ்யூஸ் இருந்துச்சு. ஸோ வெப்பில் கொஞ்சோண்டு பண்டாணி, ஏன்னா சாப்பாடு வந்து சிக்கன் சூப் தானே, அந்த ஸ்டாக் வந்து ரொம்ப வாட அடிக்கும். ஸோ சமைக்கும் போது நான் கொஞ்சம் பண்டாணி போட்டுருவேன். அப்புறம் வந்து இது ரோஸ், அப்புறம் கேரட், அப்புறம் ப்ரொக்கோலி, அப்புறம் இஞ்சி, லெமன் வந்து இந்த வேப்பிலலாம் நான் போட்டு கொஞ்ச நேரம் கொதிச்ச உடனே நான் எடுத்துடுவேன். அந்த சாப்பாட்டுக்கே விட மாட்டேன். ஏன்னா வெற்றியும் சாப்பிடாது. சம்டைம்ஸ் லெமன் வந்து இக்னோர் பண்ணிடும். மற்றதெல்லாம் வந்து நிறைய க்ரீன் சைவர் தான். ஏன்னா இந்த மாதிரி சமைச்சு கொடுத்தா மட்டும்தான் வெற்றி க்ரீன் சைவர் சாப்பிடும், மற்ற நேரம் க்ரீன் சைவர் சாப்பிடாது. ஸோ இருக்கிற சாப்பாடெல்லாம் நம்ம கொஞ்சம் வெட்டிடுவோம். வெட்டிட்டு சமைச்சிடலாம். Let's cut. நான் ஏன் வெட்டேன்னா, அப்படியே முழுசா போட்டா அந்த சயோர் மட்டும் இக்னோர் பண்ணிட்டு மற்றதெல்லாம் சாப்பிட்றாரு. எப்படி இந்த அன்னப்பறவை வந்து எப்படி இந்த அன்னப்பறவை வந்து பாலும் தேனும் கலந்து வச்சா பாலும் தண்ணியும் கலந்து வச்சா பால் மட்டும் குடிக்குமோ, அதே மாதிரி என்னோட நாயும் எல்லாத்தையும் கலந்து வச்சா தட்ஸ் லெமன். எதை சொன்னேன்? பாலும் தண்ணியும் கலந்து வச்சா பால் மட்டும் குடிக்கும். அதே மாதிரி வெற்றி வந்து எல்லாத்தையும் கலந்து வச்சாலும் அதுக்கு மெயின் உள்ளது மட்டும் சாப்பிடும். அதனால சைவர் போடும்போது வெட்டி போடும். ரொம்ப பேபியா இருக்கும்போது நான் அரைச்சு போட்டே பழகிட்டேன். டிசன் யூ ஓகே நல்லையா? What, you want the lemon? Lemon. இஞ்சி பண்டாணி வந்து அப்படியே போட்டுக்கலாம். முட்டை வந்து அப்புறம் உடச்சு ஊற்றிக்கலாம். அதிசயமா சைவர்லாம் மூணு பார்க்கல. எல்லாம் வெட்டியாச்சு. ஸோ இப்போ எல்லாத்தையும் நம்ம குக்கர் கூட கொடுக்குறோம். ரொம்ப ஈஸி. வெற்றிக்காக அம்மா தனியாக குக்கர் கொடுக்குறாங்க. ஸோ தட் நான் வேற எதுவும் குக்கரும் பாய்க்கூடாது சொல்லிட்டு குக்கரில் எடுத்துக்கிறேன். சில சமயம் இதில் நான் ரைஸ் சேர்த்துப்பேன். மோஸ்ட் ஆஃப் த டைம் நான் ரைஸ் போட மாட்டேன். டாக் பிஸ்கட் இருக்காது, அதையே மிக்ஸ் பண்ணுவேன். டாக் பிஸ்கட் கிபல்ஸ் அதே என்ன சொல்லுவாங்க எனக்கு தெரியல. நான் கிபல்ஸ் தான் கொடுக்குறேன். ஓகே, ஸோ நான் இப்போ இதில் வந்து இந்த கப்பில் 2 cups ஆஃப் வாட்டர் ஊற்றிட்டேன். அண்ட் ஆல்சோ மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு போட்டால் போதும். அண்ட் ஆல்சோ வெந்தயம், ஏன்னா வெயில் காலமாக இருக்குது. ஸோ நம்ம வெந்தயம் சாப்பிடணும்னு சொன்னாங்க, அதனால நான் வெற்றிக்கும் சேர்த்து வெந்தயம் போட்டுருவேன். இதில் 2 cup ஆஃப் வாட்டர். இப்போ தான் வந்து நம்ம இதில் சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் போடுறோம். இந்த இன்க்ரீடியன்ட் போட்டால் மட்டும்தான் வெற்றி இந்த மற்ற இன்க்ரீடியன்ட்லாம் சாப்பிடுவாங்க. எல்லா டாக்ஸ்க்கும் பிடிச்சது ஃபுட் சீச்சி.
இதை வந்து இப்போ இந்த குட்டி நம்ம சூடாக்கி ஸோ இதுதான் சீச்சி டீஃப்ரோஸ்ட் பண்ணியாச்சு. ஐயா நோ சொல்லலை, மஞ்சத்தூள் கொட்டிடுச்சு. கங்க்ராச்சுலேஷன்ஸ் வெற்றி. ஓகே, இப்போ இந்த சீச்சியை இதுக்குள்ளே நான் இப்படிலாம் கட்டி வச்சுருந்தேன். அப்புறம் இதுக்குள்ளே போட்டு நல்லா கொதிக்க வச்சிடலாம். ஒரு 15 to 20 minutes கொதிச்சா போதும். ஒன் சீச்சி வெயிட். ஸோ நம்ம சமைச்சு முடிச்சுட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். வெற்றி சாப்பிடும்போது நம்ம பார்க்கலாம். அது வரைக்கும் இன்னைக்கு ஈவினிங் சீச்சி பார்த்தோன்னே பார்த்தீங்களா வெற்றி எவ்வளோ குட் பாய் ஆயிடுச்சுன்னு. ரொம்ப நல்ல பையன் ஆயிடுவார் சிக்கன் பார்த்தோன்னே. ஸோ சமைச்சிட்டோன்னே அவர் எப்படி சாப்பிட நம்ம பார்க்கலாம். அது வரைக்கும் இன்னைக்கு ஈவினிங் வந்து நான் வெற்றி போட மலையில் கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தேன். அந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு வாங்க. அது வரைக்கும் அதுக்குள்ளே சாப்பாடு குக் ஆகிடும். வெற்றி எப்படி சந்தோஷமாக சாப்பிடுறது மட்டும் எனக்கு பாருங்க. பாய். அண்ட் ஆல்சோ கொதிச்சு ஒரு 20 minutesல முட்டை உடச்சி ஊற்ற வாங்குவாரு. ரெடி டு சாப்பிட்றதுக்கு வெற்றிக்கு. ஸோ குக்கர் நோ வச்சுட்டு you let him cook. So after 25 minutes, that's it. அது வரைக்கும் நான் இப்போ மற்ற குக்கரை சுத்தம் பண்ணுறேன். Why? What happened? இது வந்து கொதிக்கிதான். ஸோ அவர் வந்து கோவப்படுறாரு. Yeah. Success. That's all for today's video. இந்த மாதிரி வீடியோவை நீங்கள் என்ஜாய் பண்ணீங்கன்னா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய வீடியோஸ் நான் வச்சு கூட சமைச்சு நான் போடுறேன். பிடிச்சிருந்தா ஃபீட்பேக் கொடுங்க அண்ட் எங்கே இம்ப்ரூவ் பண்ணலான்னு சொல்லுங்கள். இதான் என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ. ஸோ கண்டிப்பாக நிறையா தப்பாக இருந்தாலும் பண்ணியிருப்பேன். எங்கே இம்ப்ரூவ் பண்ணலான்னு சொல்லுங்கள். நான் லேர்ன் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். வச்சுக்கோங்க. சிவபாய் பாய் பாய் காய்ஸ். சிவாய் ஐயா பாய். கீழே கேமரா போடுறோம். ஓகே என்னை மட்டும் தான் பார்ப்பாரு வெற்றி. ஓகே பாய்.